அஸ்வின் வந்து ஆக்சுவலி இந்த வீடியோல பேசின விஷயம் வைரல் ஆக வேண்டியது இந்த கண்டென்ட்டே கிடையாது. அவர் போட்டு அடிக்க வேண்டியது வேற கண்டென்ட்க்காக 2 விஷயம் பேசினாரு. ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் ஓவன் பத்தி பேசியிருந்தாரு. கேமரூன் கிரீன் வந்து பயங்கரமா போவார் மச்சி காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, மிச்சல் ஓவனுக்குமே வந்து டீம்ஸ் வந்து போவாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் பேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருந்தாலும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஆல் ரவுண்டர்னு சொல்லிட்டு இருப்பாரு. பீடாக்கும் அதுக்கு ஆமா போட்டிருப்பாரு. பீடாக் பத்தி பாத்தீங்கன்னா, அவருமே முன்னாடி ஒரு வீடியோல பஞ்சாப் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓவன. ஓவன் வந்து நல்லா காசுக்கு போவார்ன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓவன வந்து பஞ்சாபால ரிட்டர்ன் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியும். இது கன்ஃப்யூஷன் எங்க வந்துச்சு அப்டின்னா, அவர் ஆக்சுவலி கிளென் மேக்ஸ்வெலோட ரிப்ளேஸ்மென்ட்டா சைன் பண்ணியிருக்காங்க ஓவன. 1 மே அவருக்கு இன்ஜுரி ஆவுது. 3 மேவே இவங்க சைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனா அனவுன்ஸ் பண்ணல. அவங்க அனவுன்ஸ் பண்ண இருந்த மேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரம்சாலால ஒரு மேட்ச் பாதியிலே நிக்கும் தெரியுமா? ஐ திங்க் டிசின்னு நெனைக்கிறேன். பஞ்சாப் டிசி மேட்ச்ல. அந்த மேட்ச் முடிச்சது அனவுன்ஸ் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? வந்து ஒரு 1 வீக் வந்து ஐபிஎல் ஸ்டாப் ஆயிருந்த அந்த சமயத்துல அந்த அனவுன்ஸ்மென்ட்ட குடுத்தாங்க. எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவரும் வந்து பேர்ஸ்டோவ், அசலாங்கா மாரி வந்து ஒரு டெம்பரரி ரிப்ளேஸ்மென்ட் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சைனிங் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அனவுன்ஸ் பண்ணது தான் லேட்டு. பஞ்சாப் நெனச்சா மிச்சல் ஓவன ரிட்டெயின் பண்ண முடியும்ன்றது தான் மேட்டரு. இப்பவுமே பஞ்சாபால மிச்சல் ஓவன ரிட்டெயின் பண்ண முடியும். அஸ்வினும், பீடாக்கும் தப்பா சொல்ட்டாங்க. சரிங்களா? அது 1. 2வது வந்து அவர் இந்த ஐபிஎல் ட்ரேட் ரூல்ஸ் அப்படின்னு அஸ்வின் பேசியிருப்பாரு அந்த வீடியோல. அதுல வந்து இந்த ஆல் கேஷ் டீல்ஸ்லாம் பேசுறாங்க. இந்த மாரி ஒரு பிளேயர வந்து ட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். கேஷ் குடுத்தலாம் அப்படிலாம் நெனச்சாலாம் வாங்க முடியாது. ஏன்னா மைனஸ்ல போகும் அமௌண்ட். ஆக்ஷன்ல நீங்க எப்படி மைனஸ்ல வந்து எடுத்துட்டு போவீங்களா மணி அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. ஐ திங்க் பஞ்சாப் டூ டெல்லின்னு நெனைக்கிறேன். பஞ்சாப் டூ டெல்லி ட்ரேட் போறப்போ 7.6 குரோர்ஸ் வொர்த் வந்து அஸ்வின் வாங்கியிருப்பாங்க பஞ்சாப். அந்த அமௌண்ட்ட டிசி வந்து ரிட்டென்ஷனுக்கு அப்புறம் செட்டில் பண்ணி 7.6 குரோர்ஸ் குடுத்து தான் வந்து டெல்லி, பஞ்சாப்ல அஸ்வின ட்ரேடே பண்ணாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷர்துல் தாக்கூர வந்து இப்போ ஒரு 10.25 குரோர்ஸ் குடுத்து கேகேஆர்ல இருந்து வாங்குனாங்க. கரெக்ட்டா? லைக் வந்து டிசி வாங்குனாங்க சம்திங். ஆர் வைஸ் வெர்சா. அது 1. அது மட்டும் இல்லாம ராபின் உத்தப்பாமே வந்து அப்படிதானே வந்து சிஎஸ்கே வாங்கியிருப்பாங்க ஆர்ஆர் கிட்ட இருந்து. பேசிக்கா என்னன்னா ஆல் கேஷ் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு டீம் வந்து எப்போ ரிட்டென்ஷன் லிஸ்ட் சப்மிட் பண்றாங்களோ, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இருக்கும் தெரியுமா? அந்த அமௌண்ட்ட வச்சு ட்ரேட் வந்து பண்ண முடியும். இதான் வந்து ஐபிஎல்ல காலாகாலமா நடந்துட்டு இருக்கு. இத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க இத வந்து ஒருவேள அடிச்சு ட்ரெண்ட் பண்ணியிருந்தீங்க. இத வந்து கான்ட்ரோவர்ஷியல் ஆக்கியிருந்தீங்க அப்படின்னா, மேபி அஸ்வின் சைடுல இருந்து ஒரு அப்பாலஜிஸோ இல்ல வந்து அஸ்வின் சைடுல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். நம்ம ட்ரெண்ட் ஆக்குன விஷயமே வேற.